வணக்கம். இன்றைய செய்திகள். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில கலந்தாய்வு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. அப்போது பேசிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல் எல்லாம், தேர்தலில் கூட்டு என்பதே இல்லை என்று பேசியுள்ளார். பெண்களுக்கான விடுதலை, உரிமை ஆகியவற்றை போராடித்தான் பெற வேண்டும். அதற்கான களமே அரசியல். அதனால்தான் சட்டசபை தேர்தலில் சரிபாதியாக 117 இடங்களை பெண்களுக்கு நாம் தமிழர் கட்சி வழங்குகிறது. போட்டியிட தங்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லையே என வருத்தம் இருக்கலாம். களத்தில் உள்ள சிக்கலை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பான்மை சமூகத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டும். கொடுக்காமல் விட்டால் விமர்சனங்கள் எழும். புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களும் உள்ளன, அவர்களுக்கும் நாம் வாய்ப்பு வழங்குகிறோம். ஜாதி, நிறம், மதம் பார்த்து யாரும் ஓட்டு போடக்கூடாது. ஜாதியாக நின்று இங்கு யாரும் வென்றதில்லை. எந்த சமூகத்துடன் மற்ற சமூகம் இணைகிறதோ அப்போதுதான் வெற்றி கிடைக்கும் என்றும், மக்களுக்கு நம் அரசியல் புரியும் போது நம்மை கொண்டாடுவர். எனவே நம்மை நோக்கி வரும் விமர்சனங்களை புறம் தள்ளுங்கள். சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் 234 வேட்பாளர்களையும் வரும் பிப்ரவரி 21 திருச்சியில் நடக்கும் மாநாட்டில் அறிவிப்போம். அனைவரும் இளைஞர்கள்தான். தேர்தலில் சமரசம் இல்லை. தேர்தல் கூட்டணி கிடையாது. சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல் எல்லாம், சண்டையெல்லாம் தனித்துத்தான் போடுவோம் என்று சீமான் பேசியுள்ளார். இந்துக்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத சார்பின்மை குறித்து பேச தகுதி இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையாக சாடியுள்ளார். திருநெல்வேலியில் நடந்த அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதற்கு பதிலளிக்கும் விதமாக நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கிறிஸ்துமஸ் விழாக்களில் பங்கேற்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லக்கூட மனம் இல்லை. அனைத்து மதத்தினரையும் சமமாக கருதாத ஒருவருக்கு மத சார்பின்மை பேச தார்மீக உரிமை இல்லை. எதிர்க்கட்சியாக இருந்தபோது 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சிக்கு வந்த பின் திட்டத்தை முறையாக செயல்படுத்த தவறி உள்ளது. இத்திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு மாநில அரசே காரணம். பிரதமர் மோடி இத்திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியுள்ளார். அறுவடை, நாற்று நடுதல் போன்ற விவசாய காலங்களில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கவும், விவசாய பணிகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலும் இத்திட்டத்தில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும், ஆதிச்சநல்லூரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே ஆய்வு மேற்கொண்டு பல திட்டங்களை முன்னெடுத்துள்ளார். தமிழர்களின் கலாச்சாரத்தை பிரதமர் மோடி உலக அளவில் கொண்டு சென்றுள்ளார். காசி மற்றும் குஜராத்தில் தமிழ் சங்கமம், 63 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு, ஐநா சபை வரை யாதும் ஊரே யாவரும் கேளீர் முழக்கம் போன்றவை அதற்கு சான்றாகும் என்றும், கடந்த 11 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மட்டும் சாலைகள், பாலங்கள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு பணிகளுக்காக 14 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். அரசியல் கட்சிகளின் ஓட்டுச்சாவடி முகவர்கள் விவரத்தை தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. அதன்படி அதிக முகவர்களை நியமித்து திமுக முதலிடத்தை பிடித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு மாதத்திற்கு முன் 68,470 ஓட்டுச்சாவடிகள் இருந்தன. தற்போது 1,200 வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டுச்சாவடி அமைக்க தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளதால் ஓட்டுச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது. அனைத்து ஓட்டுச்சாவடிகளுக்கும் முகவர்கள் நியமிக்கும்படி அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஓட்டுச்சாவடி முகவர்கள் நியமிக்கப்படும் நிலையில் அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் முகவர்கள் இருப்பதாக அரசியல் கட்சிகள் கூறி வருகின்றன. ஆனால் பெரும்பாலான கட்சிகள் முகவர்களை நியமிக்காதது தெரிய வந்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் எத்தனை ஓட்டுச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்துள்ளனர் என்ற விவரத்தை தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. அதன்படி திமுக 65,210 ஓட்டுச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்து முதலிடத்தில் உள்ளது. அதிமுக 63,707, தமிழக பாஜக 54,258, தேமுதிக 31,849, தமிழக காங்கிரஸ் 27,158 என ஓட்டுச்சாவடி முகவர்களை நியமித்துள்ளன. இதேபோல நாம் தமிழர் கட்சி 1,749, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 146, பகுஜன் சமாஜ் கட்சி 86, ஆம் ஆத்மி 52 ஓட்டுச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்துள்ளன. 2026 சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக கடும் பிரச்சாரம் மேற்கொள்வேன் என்று ஓய்வு பெற்ற போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார்.
சட்டவிரோத செயலில் அமலாக்கத்துறை ஈடுபடுகிறது என காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் கூறியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா, ராகுல் மீதான நேஷனல் ஹெரால்டு வழக்கை பொறுத்தவரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாத வழக்கு. தனிநபர் கொடுத்த புகார் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. இந்த வழக்கில் சட்டவிரோத செயலில் அமலாக்கத்துறை ஈடுபட்டுள்ளது. இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டது. பண பரிமாற்றம் என்பது குற்றமல்ல, சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்வதே குற்றம். அப்படி நடந்தால் போலீஸ் துறை, புலனாய்வுத்துறை உள்ளிட்டோர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பண பரிமாற்றமே நடக்கவில்லை, எப்படி சட்டவிரோதமாகும்? பழிவாங்கும் நடவடிக்கையை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்திற்கு தற்போது வைத்திருக்கும் பெயர் காந்தி என்ற பெயரை விட பொருத்தமான பெயரா? பெயரை நீக்கியதன் வாயிலாக 77 ஆண்டுகளுக்கு பின் காந்தி மீண்டும் கொல்லப்பட்டுள்ளார் என்றும், இந்த சட்டத்தின்படி மத்திய அரசு எந்தெந்த மாவட்டத்தில் செயல்படுத்த செல்கிறதோ அங்கு மட்டும்தான் செயல்படுத்த முடியும். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 12 கோடி பேர் நம்பி இருந்தனர். இப்போது அந்த நிலை இல்லை. இந்த சட்டத்தை ரத்து செய்யும் வரை காங்கிரஸ் போராடும் என்றும், தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வாயிலாக 66 லட்சம் பேர் காணாமல் போனவர்களாக நீக்கப்பட்டுள்ளனர். அதற்காகத்தான் எல்லோரும் கண்டனம் தெரிவித்துள்ளோம். ஆனால் அதிமுக மட்டும் அக்கட்சியின் முதலாளி பாஜக சொல்வதை ஆதரிக்கிறது என்றும் ப சிதம்பரம் பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.